ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்மஞான மயம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நவராத்திரியில 9 நாட்களும் 9 வகையான அம்பிகையினுடைய ஆலயங்களை பற்றியும் அதிசயமான அந்த அம்பாளினுடைய அருளை பற்றியும் நிறையவே நம்ம சிந்திச்சோம். நிறைய பேர் இதை பத்தின கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்க. எல்லாத்தையுமே நான் படிச்சு பார்த்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. உங்களோட இந்த நவராத்திரியை இப்படி கொண்டாடினதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அடுத்ததா நவராத்திரியில சரஸ்வதி தேவியை நாம் வழிபடக்கூடிய ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை அன்னைக்கு மிக விசேஷமாக சென்ற ஆண்டு சரஸ்வதிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி நம்ம பூஜை நடத்தினோம். அதே மாதிரி இந்த ஆண்டு எங்களுக்காக எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்கம்மா அப்படின்னு அநேகமானோர் சொன்ன காரணத்தினால இந்த ஆண்டும் அந்த பிரார்த்தனை நடத்தப்பட்டது. சென்னையில அமைந்திருக்கக்கூடிய ஜாஃபர்கான் பேட்டையில எழுந்தருளி அருள் புரியக்கூடிய லக்ஷ்மி கணபதி கோவில்ல தான் மகா சரஸ்வதியாக அம்பாள் ரொம்ப சிறப்பாக இங்கே வீற்றிருந்து அருள் புரிகின்றாள். காசி தேட்டருக்கு பக்கத்துல மெயின் ரோட்லயே இருக்குங்கிறதுனால நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. இது பிள்ளையார் கோவில் தான். ஆனா இந்த கோவில்ல அதிவிசேஷமாக மகா சரஸ்வதியாக பிரம்மாண்டமாக சரஸ்வதி தேவி எழுந்தருளி அருள் புரிகின்றார். இந்த கோயில்ல நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த அபிஷேக ஆராதனையை நீங்க தரிசனம் பண்ணி மகா சரஸ்வதியினுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று மகிழலாம். சரஸ்வதி பூஜை அன்னைக்கும் விஜயதசமி அன்னைக்கும் இந்த கோவில்ல சிறப்பான வழிபாடுகள் நடத்தப்படுது. குழந்தைகளோட நீங்க போய் அங்க இந்த சரஸ்வதியை வழிபாடு பண்ணி குழந்தைகள் நல்ல கல்வி செல்வம் பெறணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நாங்க சென்னையில இல்லம்மா வெளியூர்ல இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க இந்த காணொளி மூலமாக வரக்கூடிய அபிஷேக ஆராதனையை பார்த்து மகிழ்ந்து அம்பாளுடைய நலனை பெறலாம். வாங்க இந்த கோயில்ல அம்பாளுக்கு நடைபெற்ற அபிஷேகத்தை பார்த்து மகிழலாம்.
இன்னைக்கு சென்னை ஜாஃபர்கான் பேட்டையில எழுந்தருளி அருள் புரியக்கூடிய லக்ஷ்மி கணபதி ஆலயத்துல நடைபெற்ற சரஸ்வதி தேவியினுடைய அபிஷேக ஆராதனைகளை தான் நம்ம பார்த்து வழிபட்டு மகிழ்ந்திருக்கிறோம். இந்த அம்பாளினுடைய அருள் எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி யாரெல்லாம் இந்த நவராத்திரிக்கு கொலு வச்சு அம்பாளை சிறப்பாக வழிபாடு பண்ணி மகிழ்ந்தீர்களோ, அகண்ட தீபமாகவோ படமாகவோ கலசமாகவோ எப்படியோ இந்த நவராத்திரியில அம்பாளை நாங்க 9 நாளும் இந்த 10 நாட்கள் விஜயதசமியோட நிறைவா மகிழ்ச்சியா இதை கொண்டாடுறோமா, அது எல்லாத்துக்கும் நம்முடைய ஆத்மஞான மயம் சேனல்ல வந்த தகவல்கள் எங்களுக்கு ரொம்ப பயன் தந்தது அப்படின்னு தகவல்களை தெரிவித்து கமெண்ட்ஸ்ல நன்றி சொன்ன அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை அன்போடு தெரிவித்து மகிழ்கின்றேன். இது போல ஒவ்வொரு பதிவிலேயும் உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை உங்களோட கண்டிப்பா பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்மஞான மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.